முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முருக பக்தர்களுக்கு அத்தனை பேருக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தினந்தோறும் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள், என்னுடைய சில சொற்பொழிவுகள் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம அதில் எடுத்து சொல்லின்னு இருக்கோம். இந்த வருஷத்தில் அதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறையா பேர் சிவசூத்திர வகுப்பை பற்றி கேட்டுன்னு இருக்கீங்க. அந்த வகுப்பு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் மேட்ரிமோனி ஒர்க் இப்போ நடந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டூரிசம் எங்கே இப்போ ஜூன் மாதம் காசி யாத்திரையும், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு இந்த இதுவும் போயின்ட்டுருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு புது இடமும் ஒன்று உருவாயின்ட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம், இடமும் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம இப்போ எடுத்து இந்த வருஷத்தில் இருக்கங்காட்டி, அதே மாதிரி நம்மளுடைய அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர்ஸும் நிறைய விஷயங்கள் உருவெடுத்துகிட்ருக்கோம். அதனால் ஒவ்வொன்றாக பார்த்து செயல்பட்டுருக்கோம். நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸும் இன்ஸ்டாலேயும் வருது, ஃபேஸ்புக்லேயும் கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குண்டான விசேஷங்கள், பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குன்னு இதோ நம்ம பார்ப்போமே. 13/5/2025 விஸ்வாவசுருடன் சித்திரை மாதம் 30ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை 9:19 வரை, பின்பு அனுஷம். இன்றைய திதி இன்று முழுவதும் பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி காலை 9:19 வரை, பின்பு அஸ்வினி. மீனராசி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் 3 to 4:30, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி பிரதமை. இந்த பிரதமை அன்னைக்கு நம்ம எந்த ஒரு காரியமும் நம்ம புதுசாக தொடங்கிறது கிடையாது இல்லையா? திதி பிரதமையில் எடுக்க மாட்டோம். சரி, நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நட்சத்திரமும் மீடியமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய நாள். முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் நிறைய பேர் காரில் போட்டு கேட்பா, தினந்தோறும் வீட்டில் போட்டு கேட்பா. நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதியுகம் அதே போன்று பார்த்திங்கன்னா நிறையா சேனல்ஸில் காலையில் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் போடுவாங்க. பக்கத்து வீட்டில் அப்படி போட்டிருப்பாங்க. அந்த சப்தமே நம்மளை காத்தால் எழுப்பி விட்டுடும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோயிலில் அந்த ஸ்பீக்கரில் போடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே மார்கழி மாதம் போடுவாங்க, மற்ற மாதங்கள் ஏன்னா மாட வீதி இப்படி தான் நம்ம இருந்திருப்போம். கிராமங்களில் இருந்திருக்கக்கூடிய வழக்கங்கள் அப்போது இருந்திருப்போம். அப்படி கோயிலில் போடும்போது அந்த சப்தமே எல்லா வீட்டுக்கும் அந்த மாதிரி குட் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல வைப்ரேஷன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் கேட்குறது ரொம்பவுமே நல்லது. அந்த மாதிரி வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவலில் சில விஷயத்தை எடுத்து நம்ம பார்த்து சொல்ல போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்பு பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் 1-2 முறை யோசித்து ஒரு காரியத்தை எடுத்து பண்ணணும். இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. வேலை வாய்ப்பெல்லாம் தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு புது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமைத்து கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே போன்று ஒரு சில காரியங்கள்லாம் டப்புன்னு எடுத்து பேசிடக்கூடாது. எனக்கு என்ன தோன்றது தெரியுமா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் பேசணும். நமக்கு ஒரு சான்ஸ் வரும் பாருங்க, அப்போ நான் அதை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த வைராகியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது, சாகசங்கள் பண்ணக்கூடாது, முடியாத காரியத்தை பண்ணக்கூடாது, ஒரு காரியம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை ஈடுபடக்கூடாது. கண்ணாடி விஷயங்களில் கூர்மையாக இருக்கக்கூடிய பொருட்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் கூர்மையாக இருக்க பொருள்னால் ஆயுதம் மட்டும் கிடையாது, நாக்கு கூட அப்படி தான். தப்புன்னு நம்ம பேசிட்டோம்னா அது நம்மளே பாதிக்குமே. இதில் ரொம்பவும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் தெரியாமல் சொன்னால் கூட அவள் தப்பாக புரிஞ்சுப்பா இல்லையா? இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு
இதெல்லாம் தடங்கள் ஆயின்னு இருக்கேன் லைஃப்பில், இனிமே எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத யோசனைகள்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியம், திருமண காரியம் சக்ஸஸ் ஆகும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். யாராவது வீட்டுக்கு வருவா, வந்துட்டு என்னாச்சு பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கலையா, என்ன பார்த்துருக்கலாமே, எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் கூட இருந்துட்டு இருக்கார், ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்ல இது, அதுக்கு கேட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பையனுக்கு ஏன் பொண்ணு பார்த்துருக்கலாமே, நல்ல பொண்ணா, எனக்கு தெரிஞ்ச கூட என்னோடய சொந்தக்காரா வந்து கேட்டிருந்தா, அவட்ட வேணா ஒரு வார்த்தை வேணா, உங்களுக்கு நம்பர் வேணா கொடுக்கட்டா, நோட் பண்ணிக்கோங்க, 73 அப்படின்னு நம்பரை கொடுப்பா. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இன்றைக்கி கிளிக் ஆகும். அப்போ 4 பேர்கிட்ட பழகணும், 4 பேர்கிட்ட பேசணும். ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா இந்த 4 பேர்கிட்ட பேசும்பொழுது தான் அப்படியே அது கனெக்ட் ஆகும், அது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அனுபவம் தானே இல்லையா, இந்த அனுபவம் வந்து நமக்கு இருக்கணும். நான் பாட்டுக்கு வீட்லேயே இருந்துட்டு இருக்கேன், நான் வந்து மேட்ரிமோனியில் புக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து காரியம் நடக்கலை, அப்படி கிடையாது. எப்போவுமே 4 பேர்த்த சந்திக்கணும், 4 பேர்த்த போய் பார்க்கணும். நம்ம வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா எந்த காரியமும் நடக்காது. அதேமாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயங்கள்லாம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு உங்கள் வாயால் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, மற்றவங்க மூலமாக ஒரு விஷயத்தை கேளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் 60% நினச்சிருந்தா அவர் 70% கொடுக்க வேண்டியதாக இருப்பார். நீங்களா 60% அப்படின்ட்டுனா அவங்களுக்கு 10% லாபம். அதனால் வெயிட் ஃபார் தேர் வேர்ட்ஸ், அவங்களுடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறோம், இரும்பு சம்மந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறோம், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய கொக்கோடி போட்டிருக்கேன் சார், எனக்கு லாபத்துக்காக வெயிட் பண்ணுற, சக்ஸஸ் ஆகிடுமோன்னோ அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பாதைகள்லாம் உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக பேசுவேன் ஒரு காரியத்தை, அது அப்படியே மற்றவர்களுக்கு சார் இதுதான் சார் லைஃப்பில் நடந்தது, நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது, அப்படியா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டேன், எதையும் பண்ணி, பட் இன்ட்யூஷன் வில் ஒர்க் ஃபார் யூ. இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு வேலை செய்யும். இந்த தினத்தில் வேலை கிடைக்கலன்னு நினச்சவாளுக்கு வேலை கிடைக்கும். கடனுக்கு மட்டும் தயவு செய்து கடனுக்காக கடன் வாங்கிடாதீங்க. டேட்டெல்லாம் மறந்துடுவேன் நீங்கள், அதுதான் ஒரு ப்ராப்ளம். நீங்கள் யாராவது ஒரு மேனேஜர் வச்சுருந்தா அவரும் மறந்துடுவார். இன்றைக்கி பாருங்கள் அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் டென்ஷன் ஆகுது. ஸோ இன்றைய தினத்தில் மறைமுக எதிரி யார் என்னங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கும் பலன் கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்ததுன்னு மற்றவர்கள் சொல்லும் பொழுது எப்படின்னு எனக்கே தெரியல, கடவுள் தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ நல்லதாக இருக்கிறது பின்னாடி கெட்டதாகவும், இப்போ கெட்டதாக இருக்கிறது பின்னாடி நல்லதாகவும் கூட மாறும். அதுலேயும் கொஞ்சம் சூக்ஷமமாக அவேர்னஸ் மட்டும் இருந்துட்டால் போதும், மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகும். இரும்பு சம்மந்தமான வேலை, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பேசின்னு இருக்கிறவங்களுக்கு, புஸ்தகமெல்லாம் எழுதின்னு இருக்கிறவங்களுக்கு, கவிதை எழுதின்னு இருக்கிறவங்களுக்கு, சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கொரியோகிராஃபெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அருமையான வாய்ப்புகள் தேடி வரும், முயற்சி பண்ணுங்க. உடம்பு பாதித்தவங்க, அதாவது கை கால் சம்மந்தப்படுத்தபடிக்காக இருக்கேன் சார், எனக்கு எப்போ ரெக்டிஃபை கிடைக்கும், ஆப்ரேஷன் இப்போ தான் பண்ணியிருக்கு, இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் எல்லாம் மாறிடும். தைரியமாக இருக்கலாம் நீங்கள், எந்த கவலையும் வேண்டாம். மிதுனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடித்தமானவாளை இன்றைக்கி சந்திப்பீங்க, விருப்பமானவா. ரஜினி சார் சொல்கிற மாதிரி நம்ம யாரை விரும்புகிறோங்கிறத விட யார் நம்மளை விரும்புகிறா அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விருப்பமானவர்களை, உங்களை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இவா ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்பேன், தெரியல, ஏதோ போன ஜென்மத்தினுடைய ஒரு நட்பாட்டு இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பா, க்ரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் அவங்க கொடுப்பா, நீங்கள் அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி இன்றைய தினத்தெல்லாம்
உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வேலையே இல்லை சார் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், ஒரு 4 இடத்துல கேட்டுட்டு இருக்கேன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் இன் ஃப்யூச்சர் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், நம்ம டப்புன்னு வேலை நின்றுட்டேன், அதுதான் தப்பு, அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. இன்றைக்கும் கூட அப்படி முடிவெடுக்காதீங்க. இல்லை சார் வேலை இருக்குது நான் நிற்கலான்ட்டு இருக்கேன், கூட இருக்கிறது சொன்னால் கூட கேட்கப்படாது. இன்றைய தினத்தில் உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அந்த தோணக்கூடிய விஷயத்தை டக்குன்னு செயல்படுத்தாதீங்க. பெரியவாட்டை கேட்டுண்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு தான். மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும், அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மத்துக்கு எப்படி இருக்கும் இன்றைய தினத்தில்? நிறைய விஷயங்கள் பொறுத்து காத்து சில காரியத்தை எடுத்து செயல்படுவீர்கள், பிரமாதமாக அமையும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தடங்கள் வரும், இல்லைன்னு சொல்ல, தடங்கள் வராமல் நீங்கள் என்றைக்கு ஜெயிச்சிருக்க. கொஞ்சம் அப்படியே பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ பேர் உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கா, எவ்வளோ பேர் எதிரியாக மாறியிருக்கா, எவ்வளோ விஷயத்தை சமாளிச்சிருக்க ஃபேமிலியில். அதாவது கீழே கமெண்ட்ஸில் போடுவாள்ல, உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நீங்கள் அனுபவப்பட்டு இனிமேல் சார் ரொம்பலாம் வருத்தப்படாத சார், இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டோம்னா நோ யூஸ் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்லுவாள். அது நீங்கள் உங்களுக்குரிய வார்த்தையாக எடுத்துக்கிறது கூட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கவங்க, அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்க, பொது விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லது நடக்கும், தெய்வ சாநித்தியங்கள்லாம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்கள் முதலீடு போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். பேங்க்கில் பணம் போடுறது, அதே மாதிரி உங்களுக்கு எதேனும் சேவிங்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் அந்த பிளானிங் எல்லாம் பண்ணுறது, ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும், அற்புத வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைக்கி சில சமயோஜித யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இன்றைக்கி பிரயாணம் பாருங்கள், இன்றைக்கி இங்கேயும் அங்கேயும் இப்படி பிரயாணங்கள் நிறையா இருக்குது. திருமண காரியம் கைகூடி வரும், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், பிறர் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனதில் ஒரு கவலைகள் அப்பப்போ வந்து போகும். சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கூட நெகட்டிவாக சில காரியங்கள்லாம் தோணும். அதனால் மனசு எப்போவுமே அப்படி தான் 70-30ன்னு சொல்லுவாங்க. 70 பாசிட்டிவ், 30 நெகட்டிவாக இருக்கும். அப்படி நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் மனசில் எடுத்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ சிந்தனை மன திருப்தியை தரும். சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவேல். அதே மாதிரி நிறையா விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணக்கூடியதாக அலைச்சல் நிறையா இருந்துன்னு இருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காரியமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் போட்டி ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணம், ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு மையமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. இந்த வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும். துளாராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நமக்கு ஏதாவது சாதகமாக நடக்குது, அட்டாட்டாட்டாட்டாட்டாட்டாட்டா ஜெயித்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். ஒரு விஷயத்தில் எதுவும் நடக்கலை, என்ன சார் பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம போய் சம்பாதிச்சு இதனால் என்ன இதில் சும்மா போய் நின்றுக்க வேண்டியதுதான், ஃபோட்டோவுக்கு நின்றுக்க வேண்டியதுதான். நான் போகலப்பா, நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் வேணால் போனீங்கன்னா நான் வேணால் வரேன். இப்படி ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நேரத்தில் சரின்னு ஃபஸ்ட்டு சரின்னு சொன்ன விஷயம்லாம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு என்னமோ போகணுன்னு தோணலை அப்படின்னு வேண்டான்னு கூட இருக்கிறவாளுக்கு குழப்பம், வரலையா இதை கரெக்டாக சொல்லுங்கள் சார். ஏன்னா இதையும் சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன் அப்படி சில பேர் ஓப்பனாக பேசிடுவாங்க, சில பேர் ஓப்பனாக பேச மாட்டான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். முடிவெடுக்கிறது சில பேர்லாம் சொடுக்கு போடுற நேரத்தில் முடிவெடுத்துருவா. சில பேர் பார்த்துட்டுலாம் இப்படி திரும்புறதுக்குள்ளே நான் ரெடி அப்படின்னுவா. எப்படி அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அப்படி டக்குன்னு முடிவெடுக்க முடியாது, அப்படியே ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஜெயித்தவர்கள் வார்த்தையை கேட்கணும், தோத்தவர்கள் வார்த்தையை கேட்டிங்கன்னா 2 அனுபவம் உங்களுக்கு நடக்கும். ஜெயித்தவர்கள் வாழ்க்கையை எப்படி ஜெயித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், தோத்தவங்க எப்படி தோத்தாங்க, அதனால் இந்த மாதிரி பண்ணப்படாது, இந்த மாதிரி நம்ம தோக்கப்படாதுங்கிறதை 2ஐயும் நீங்கள் கேட்டு எடுத்து செயல்பட்டல்னா சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு நடக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய்ட்டுவேல். ரொம்ப வயசானவங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சின்ன வயசில் இருக்கிறவா வெற்றி பெற்றவாளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இருக்கும்.
நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து உரைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யூடியூபராக இருந்துருக்க, சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கவங்களாக சக்ஸஸ் ஏற்படக்கூடிய தினம். ஃபேமிலிக்காக டைம் ஒதுக்குவேல், பணத்துக்காக இன்றைக்கி பல சிந்தனைகள் மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். நிறைய சம்பாத்தியத்தை பற்றி நினைப்பேல். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, குபேரர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நிறைய யோசனைகள் மனசில் ஓடிண்டே இருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி பட்டன்னு பேசுவா, பேசவே விட மாட்டா. சில பேர் பேசவே மாட்டா. எனக்கு என்ன தோன்றது தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தார்னா கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும். சில பேர் பார்த்துட்டேன்னா அப்படியே கவனிச்சுருப்பா. ஓ ஆண்டடே அப்படின்னு ரொம்ப நிதானமாக கேட்பா. அந்த மாதிரி சில பேர்லாம் இன்றைய தினத்தில் 2 விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களை இன்றைய தினத்தில் சந்திக்கும். அவ்வளோ சீக்கிரம் இவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர முடியாது. இப்படி லிசன் பண்ணுறவங்களுக்கு அவர்கிட்ட ஒன்றும் வேண்டாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், மீதி எல்லாத்தையும் சொல்லிடுவாருங்கிற மாதிரி. ஸோ இன்றைய தினத்தில் நீங்கள் எது வீக்னஸ், எது ப்ளஸ்ஸு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பேசி காரியத்தை சாதிக்கிறோம், பேசி காரியத்தை சாதிச்சுக்கோங்க. லிசன் பண்ணி காரியத்தை சாதிக்கிறோம், லிசன் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கோங்க. இந்த 2 குணத்தில் எதுன்னு நீங்கள் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இரவு பிரயாணம் வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுர் ராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், மறதி இருக்கும், விரயம் இருக்கும். வெளியூர் வெளிநாடு தூர பிரயாணத்தை பற்றி சிந்தனை இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவா வேறு நாட்டுக்கு மைக்ரேஷன் ஆகிறத பற்றி யோசனை இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ், சார் என்ன பண்ணுவார், அங்கே வேலையில் இருக்கார், இப்போ வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பட் நெவர் எவர் ஒரி அபவுட் எனிதிங். சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக வரும். இன்றைய தினத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுங்க. தொழிலுக்கு உண்டான முதலீடு, சேமிப்பு, அம்மா வழி சொத்துக்கள் இதெல்லாம் லாபங்கள் கொடுக்கும். அதே மாதிரி அவசரப்பட்டு மற்றவா சேவிங்ஸை எடுத்துடாதீங்க. கணவராக இருந்தால் மனைவி சேவிங், மனைவியாக இருந்தால் கணவர் சேவிங், அப்பா அம்மா உடைய சேவிங், சகோதர சகோதரியோடைய கடன் வாங்கி சேவிங், இந்த மாதிரி கடன் வாங்கி அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து காலி பண்ணிடாதீங்க. இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சுயமாக சம்பாதிச்ச விஷயத்தை என்ன வேணால் பண்ணலாம், தப்பு கிடையாது. மற்றவாளோட்ட நீங்கள் வாங்கிவிட்டால் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கடனுக்கு மேலே கடனாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர், ராகவேந்திர சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு, சக்ஸஸ் உண்டு, ஜெயிச்சு வந்துடுவீங்க. பேச்சு வெற்றி, சிந்தனை வெற்றி, பிரயாணம் வெற்றி, நினச்சது நடக்கும். ஃபஸ்ட்டு தோக்கறேன் சார், ஆனால் பின்னாடி கொஞ்சம் நேரத்தில் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஃபஸ்ட்டு என்னை டாமினேட் பண்ணுறா சார் பேச்சில், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சப்போர்ட் வரும். இன்றைய தினத்தில் உங்களை பொய்ன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் உண்மையாக மாறிடுவீங்க. நீங்கள் உண்மைன்னு சொல்கிறாளா, கவலைப்படாதீங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை மாற்றணும்னு நீங்கள் கரெக்டாக யூட்டர்ன் போட்டி கரெக்டாக அதை செயல்படுத்துவேன். இன்றைக்கி நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டாக்குமெண்ட்ஸை வண்டியில் வாகனத்தில் போகும்போது லைசன்ஸை வச்சுக்கிறது, கரெக்டாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நடந்தால் போதும். இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவா வெற்றி பெறுவீங்க. பிரபல்யமாக இருந்துருக்குவா மேலும் பிரபல்யமாக்கும். சில பேர்த்துடைய இந்த வளர்ச்சியை பார்த்து நீங்கள் ஆனந்தப்படுவீங்க. பரவாயில்லையே, நல்லா வளர்ச்சி ஆகிறாளே, மாவா நினச்சிட்டு இருப்பா, இவாளுக்கு பெரிய பொறாமை. சந்தோஷம், மனதார சந்தோஷப்படுங்க. இன்னும் நன்னா வரட்டும். திறமை இருக்கிறவா நன்னா வரந்தால் என்ன தப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் நல்லது நினைக்கும் போது மற்றவா உங்களோட இவா தப்பாக நினைக்கிறதா உங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல நேரங்களில் யோசிப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மனசில் எப்போவுமே இருந்துட்டுருக்கும். எதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, நல்லவர்கள் மன வருத்தப்படக்கூடாது. உங்களால் நல்லவர்கள் ஒரு க்ஷணம் கூட உங்களால் அவங்க வேதனைப்படக்கூடாது. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பயமாகவே இருந்துட்டுருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, திருமூர்த்தி வழிபாடு, பிரம்மா விஷ்ணு சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பத்துக்கு இன்றைக்கி தொழில் முறைகளுக்கு சூப்பராக இருக்குது. இங்கேன்னு நீங்கள் பாருங்களேன், வெளியில் போவேல், ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன், நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களால் இந்த பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். பெருமை நிறையா பெருமை
விஷயங்களை உங்களை பற்றி ஸ்போர்ட்டிவாக சொல்லுவார். ரொம்ப ஆனந்தப்படுவீங்க. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வெற்றி பெறுவீங்க. நிறைய சமயோஜித யோசனையாக இருந்துருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்வது, தவிர்த்துக்கொள்வது நல்லது. நல்லவர்களது சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு 2-3 நாள் அது சரியாயிடும். ஆனால் இப்போது அந்த தடுமாற்றங்கள் அப்பப்போ இருக்கும். சார் 4-5 நாளாக நான் பட்ட அவதி, அப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டீ கொடுக்கும்போது கூட கண்ணாடி கிளாஸ் பார்த்தலா, பயந்துட்டே இருந்தேன். ஐயோ எங்கேயா உடஞ்சிருமோன்னு. குழந்தைகள் விளையாடுறா, நான் பயந்துட்டு இருந்தேன் சார், ஏதாவது தட்டி கிட்டி விட்டு அதுக்கும் நான் காசு கட்டணுமோ அப்படின்னு. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன். அதனால் ரொம்ப பயமாக இருந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி ஒன்றும் நடக்க தைரியமாக இருக்கலாம். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா குலதெய்வ வழிபாடு தான். கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும். மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. இருப்பினும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவ கொஞ்சம் குழம்புவா இன்றைய தினத்தில். ரைட், நோ நோ ராங், இஸ் இட் ரைட், நோ ராங் அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். எதையும் குழம்பாதீங்க. ஃப்ரீயாக மனசை வச்சுக்கோங்க. பிரயாணம் வேண்டாம், மற்றவங்கள்ட்ட எதிர்த்து பேச வேண்டாம், கோவப்பட்டு பேச வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். டயத்துக்கு கிளம்புங்க. இன்றைய தினத்தில் உங்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. அவங்க எதாவது உங்களை அப்படியே வாய் சீண்டி யாராவது பேச வந்தால் கூட வேண்டாம். மற்றவங்களுடைய காசிப்ஸ் வேண்டாம். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய் அப்படியே அமைதியாக உட்காருங்க. நாளை இன்றைக்கி கழிச்சா போதும், மீதியெல்லாம் சூப்பர். உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அமோகமாக இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர், பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்றைக்கி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, சோஷியல் மீடியாவில் நிறைய நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் குட் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே வீடு வாசல் 2 தண்ணி தெளித்து அதை அழகாக இது பண்ணி சந்தன குங்குமம் மஞ்சள் இட்டு வழிபாடு பண்ணணும். மாவில் 15 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றணும். வீட்டுக்கு முன்னாடி எருக்களம் பிள்ளையார் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். வீட்டு வாசலில் பார்த்துட்டேன்னா ஏதேனும் யானைக்கண் படம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, யானைக்கண் படம் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே பார்த்துட்டேன்னா ஒரு தண்ணி, அதில் எலுமிச்சம்பழம், அதே மாதிரி ஒரு டம்ளரில் உப்பு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடு வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் வந்தால் டெய்லி காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், இப்படி டெய்லி சுப்பிரபாதம் இப்படி காற்றால் நேரத்தை போட்டு விடுவோங்க. விளக்கு ஏற்றணும். சுவாமி பக்கம் ஒரு விளக்கு, உங்கள் பக்கம் ஒரு விளக்கு அப்படி ஏற்றிடணும். கிழக்கு பார்த்து ஈசான்யம் மூலையில் சுவாமி ரூம் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். சுவாமி படங்களுக்கெல்லாம் பூ கட்டி போடலாம், இல்லை பறித்து போடலாம். இது ரொம்ப சிறப்பு. காலையில் யோகா தியானம் ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக ஒதுக்குங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்கள். யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுடைய மனசு குழப்பத்தை அந்த இடத்துல கொண்டு வராதிங்க. அப்படியே ஃப்ரீயாக மனசை வச்சுக்கோங்க. அதே மாதிரி துளசி கண்டிப்பாக வைங்க. வீட்டில் துளசி வச்சு டெய்லி ஜலம் ஊற்றுங்க. துளசிக்கு விளக்கேற்றுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி நீங்கள் செலவு பண்ணுங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் படங்களுக்கு விளக்கேற்றி முடித்தோடனே நைவேத்தியம் சின்னதாக ஏதேனும் அவிலோ இல்லைன்னா சர்க்கரையோ போட்டு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா ஒரு 2 பரிசேஷனம், அப்படி இல்லை அப்படின்னா அன்னபூர்ணியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. ஒரு காசை, முதல் காசு வீட்டில் சுவாமிகிட்டேருந்து ஒரு காசை அப்படி தொட்டு எடுத்து பர்சுக்குள்ளே வச்சுட்டு வாலெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். காலையில் ஸ்மைலிங் ஃபேஸோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள். வீட்டில் சாம்பிராணி போடுறது ரொம்பவுமே விசேஷம். வீட்டில் நெய் தீபங்கள் ஏற்றுறது அதோட சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் கோயிலுக்கு போகிறது அதோட சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். உங்கள் ஜப மாலை மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. 108 மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. குழந்தைகளாக இருந்தால் காலையில் அப்பா அம்மா என்னுடைய சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாலாம் காலையில் எந்திரிச்ச உடனே குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருஹ சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூத பிரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். இப்படி எப்படி இன்றைக்கி நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது மந்திரம் சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி எந்திரிக்கும் பொழுது நமஸ்காரம் சொல்லிவிட்டு அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முதல்ல கண்ணை மூடிட்டு சுவாமி ரூமை பார்க்கணும், சுவாமி முகத்தை பார்க்கணும்.
அப்படி இல்லைன்னா உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கல, கையை உரசி கையை பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு எல்லாம் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன உங்கள் செக்லிஸ்ட்டு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, இன்றைக்கி நல்ல அனுபவம் எதிர்மறையான அனுபவம் எல்லாத்தையும் அப்படி எடுத்து ஒரு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு ப்ரீ பிளான் ஃபஸ்ட்டு நைட்டு பண்ணிவிடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேய 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 துர்கா 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 இப்படி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி மனசை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுங்க. பிரச்சனைகளை பேசிட்டு படுக்காதீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் மற்றவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுன்னு படுக்காதீங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே பெட்ஷீட்லாம் மடிச்சுட்டு திருப்பி அதில் படுக்கவே கூடாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். வீட்டில் பாத்திரங்கள் ரொம்ப நாளாக அப்படியே இருக்கக்கூடாது, குப்பை ரொம்ப நாளாக இருக்கக்கூடாது, வீடு நல்லா கூட்டணும், நல்லா முழுகணும். இதெல்லாம் குட் வைப்ரேஷனை கொடுக்கும். நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பினும் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம்.